சக்தியோட அப்பா அம்மா 2 பேருமே வந்து இந்த மாரி வந்து பாட்டு பாட போறோம் நாங்க, கச்சேரிக்கு போக போறோம் அப்படின்னு சொன்னோனே எல்லாருமே அதிர்ச்சி அடையிறாங்க. எப்படி அது முடியும்? அவங்க வந்து இந்த மாரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா இருந்தீங்க. எதுக்காக இப்படி பண்றீங்க? ஒண்ணும் புரியலையே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உஷாவோட கேங்கும் கேட்குறாங்க. அதுக்கு வந்து இல்ல உண்மையிலேயே வந்து பொன்னி வந்து நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்கா. முதல்ல பொன்னி பண்ணது வந்து தப்புன்னு தான் நாங்க எல்லாருமே நெனச்சோம். ஆனா இப்போ வந்து யோசிச்சா பொன்னி பண்ணது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். உண்மையிலேயே பொன்னி எங்களுக்கு நல்லது தான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு வந்து சக்தியோட அப்பா. அத கேட்டு எல்லாரும் அதிர்ச்சி அடைறாங்க. பிரீத்தி கூட அதிர்ச்சி அடைறாங்க. உடனே பார்த்துட்டு என்னப்பா சொல்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்டோனே, நான் உங்ககிட்டலாம் சொல்லிட்டு இருந்தேன்லப்பா, இந்த மாரி அம்மா ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. அதனால தான் சாமி கிட்ட வேண்ட போனாங்க மாரியம்மன் கோயிலுக்கு அப்படி சொன்னேனப்பா. ஆமாப்பா அப்படின்னோனே, ஆமாப்பா அந்த சாமி தான்ப்பா எங்களுக்கு இந்த மாரி ஒரு விஷயம் குடுத்துருக்கு. அம்மா வந்து மனசு கஷ்டத்தோட இருந்தோனே இந்த மாரி கோயில்ல பாடுறதுக்கு நல்ல சான்ஸ் ஒண்ணு வந்திருக்கு. அம்மா மனசு வந்து சந்தோஷமாயிடும். காசெல்லாம் முன்ன பின்ன இருக்கட்டும்ப்பா. ஆனா இருந்தாலும் அம்மாக்கு இப்போ வந்து நிம்மதி என்னன்னா கோயில்ல பாடுறது தான். அந்த ஒரு விஷயம் வந்து அம்மாக்கு கிடைச்சிருக்கு. அதனால அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கப்பா அப்படின்னோனே, நிஜமாவாப்பா சொல்றீங்க? ஆமாம். இதில உண்மையிலேயே வந்து கோயில் காரியம். அதனால பாடும்போது அம்மா வந்து பழைய விஷயங்கள நினைக்காம இப்ப சந்தோஷமா இருப்பாங்க. எனக்கு அது போதும் ஜெயா சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னோனே, உடனே வந்து யோசிக்கிற சக்தி, அம்மா நிஜமாவாம்மான்னோனே, ஆமா அப்படி சொல்றாங்க. உடனே வந்து பிரீத்திக்கு செம்ம கோவமா இருக்கு. இப்படி நடந்து போச்சேன்னு உஷாவோட கேங்கும் செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வந்து இங்க பாரும்மா வந்து பொன்னி, நீ வந்து மனச கஷ்டப்படாத. நீ சொன்ன மாரியே நீ வந்து வாக்கு குடுத்த இல்லையா? கண்டிப்பா அத்தை, மாமா வருவாங்கன்னு. அதே மாரி நாங்க 2 பேரும் போறோம். உன் வாக்குப்படியே நாங்க அங்க பாடுறோம். ஓகேவாம்மா? உனக்கு சந்தோஷமா? அப்படின்னு சொன்னோனே, ரொம்ப சந்தோஷமாம்மா. இதோட சந்தோஷம் எனக்கு எதுவுமே கிடையாது அப்படி சொல்றாங்க. உடனே வந்து நான் வந்து பாடுறது சாமிக்காக தான், ஒண்ணும் இவளுக்காக ஒண்ணும் கிடையாது அப்படின்னாங்க ஜெயா. சரிம்மா எப்படினாலும் நம்ம பாட தானே போறோம். அததான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க நேரம் ஆயிடுச்சு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஜெயா சொன்னோனே, சரிப்பா நாங்க போயிட்டு வரோம் பொன்னி. சரிம்மா உனக்கு இப்ப சந்தோஷம் தானே? அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நாங்க பாடுறோம்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து இங்க பொன்னிய வந்து எல்லாருமே பாராட்டுனோனே, தாங்கிக்கவே முடியல பிரீத்தியால. பிரீத்தி செம கடுப்புல இருக்காங்க. ச்சே! எப்படி பொன்னிய பயங்கரமா திட்டுவாங்க, செமையா பேசுவாங்க. இதில பொன்னி இந்த விஷயத்தில மாட்டிப்பான்னு பார்த்தா, இந்த மாரி ஆயிடுச்சே! அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரீத்தியும் அதே போல உஷா கேங்கும் நெனைக்கிறாங்க. ச்சே! இப்படி நடக்கும்னு நெனச்சு கூட பார்க்கல. என்ன பிரீத்தி ஏதோ சொன்னேன். அம்மா, அப்பா வந்து கிட்ட வந்து பிரச்சனையாவும், அம்மா, அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டம் குடுத்துட்டா பொன்னின்னு சொல்லிட்டு இப்ப தெரியுதா? பொன்னி எப்பவுமே எது செஞ்சாலும் அது நன்மையில தான் முடியும். அதே மாரி இந்த விஷயம் பொன்னி நல்லது தான் செஞ்சிருக்கா. இப்ப பாரு எங்க அப்பா, அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நம்ம வந்து கோயில்ல பாட போறோம்னு. ஏற்கனவே அவங்க ரெக்கார்டிங் கேன்சல் ஆனதுல ரொம்ப மனது வருத்தத்தோட இருந்திருக்காங்க. அதுக்கு மருந்து போடுற மாதிரி பொன்னி வந்து இந்த விஷயத்த பண்ணியிருக்கா. உண்மையிலேயே நல்ல விஷயம் பொன்னி. உண்மையிலே நானும் பயந்துட்டேன். ஆனா பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு நம்ம சக்தியும். என்ன பொன்னி உனக்கு சந்தோஷமா? நீ நெனச்சபடி வந்து அத்தை, மாமாவ பாட அனுப்பிச்சிட்ட போலருக்கு அப்படின்னோனே, நான் நெனச்சு கூட பார்க்கல அத்தை ஒத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு, அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாங்க பொன்னி. உன் சந்தோஷம்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உன் சந்தோஷம் காணாம போயிட போகுது பாரு. ஓவரா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி அப்படியே மனசுலயே நெனைக்கிறாங்க. இங்க வந்து உஷாவோட கேங் இப்படி ஆயிடுச்சே! அத்தை பாட போக மாட்டாங்கன்னு நெனச்சேன். ஏன் பாட போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிறாங்க. இது எப்படி நடக்கும்? சரி ஓகே. அந்த ஊர்ல அப்படி என்னதான் நடக்குது? என்னதான் பாட்டு வராங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க எல்லாருமே. இதோட முடியுது.